இங்கேயே சொல்லிக்கிற முக்கியமான விஷயம், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அக்காக்கள், அம்மாக்கள், அப்பாக்கள், அண்ணாக்கள் யாரையும் விட்டு போயிருந்தா மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் நம்ம பல்லாவரம் குன்றத்தூர் ரோட் கடையில் ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ஃப்ளாட்ஸை வந்து பார்த்துட்டு முடிவு எடுக்கிறது கொஞ்சம் நல்லது. வீடும் உங்களுக்கு நல்லா பிளான் பண்ணியிருக்கிறாங்க. கார்னர் பில்டிங், வென்டிலேஷனாக இருக்கிறது, உங்களுக்கு செமி ஃபர்னிஷ்டாக கொடுக்குறது, இதெல்லாம் வந்து மற்ற இதை பார்க்கும்பொழுது இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக கவனிக்கிறேன். பொதுவாக இந்த வீடு வந்து செமி ஃபர்னிஷ்ட் அப்படின்றதில் வெறும் ஃபால் சீலிங் டிவி யூனிட்டை பண்ணிவிட்டு செமி ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து மாடுலர் கிச்சனுக்கு வந்து செலவு அதிகமாகும். நான் கூட அது வந்து பார்க்கும்பொழுது மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, இது மட்டும் தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி தான் வந்தேன். பட் மாடுலர் கிச்சனும் பில்டர் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு ஃபிஷ் டிசைனில் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு இதில் சொல்லணும்னா இப்போ நான் வந்து ஜோசியர் வசந்தாவும் மாறிடலாம். என்ன ராசி? மீன ராசிப்படி இருக்குங்க. மீன ராசிக்காரங்களே, உங்களுக்கு இந்த ஆண்டு சொந்த வீடு வாங்கலான்னு இந்த சனி பயிற்சியில் ஏதாவது இருக்குன்னா இந்த வீடை வந்து பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன சொல்கிறான் பாருங்கள், அப்படிலாம் நினைக்காதீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு 1308 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய ஸ்பேஷியஸான 3 BHK 3 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் 786 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 2 BHK 2 டாய்லெட் ஃப்ளாட்டும் ரிவ்யூ பண்ண போகிறோம். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்க முடியும், வீடு நல்லா வெளிச்சமாக இருக்குது. முக்கியமான விஷயம், அதே நேரத்தில் செமி ஃபர்னிஷ்ட் வீடாகவும் கொடுக்குறாங்கங்க. இது ஒரு முக்கியமான ஹைலைட்டாக இந்த ப்ராஜெக்ட்டில் நான் பார்க்குறேன். இந்த 1308 ஸ்கொயர் ஃபீட் அந்த ஸ்பேஷியஸான ஃப்ரண்ட் ஃபேசிங் 3 BHK காமிக்க போகிறேன் இல்லையா, அதில் பூஜா ஸ்பேஸ் தனியாக இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த வீடு சோல்ட் அவுட் ஆன வீடுலாம் கிடையாது. இந்த வீடையே நீங்கள் சொந்தமாக்கி கொள்ள முடியும். ஸ்பேஷியஸான 3 BHK வேணுமா இருக்குது, பட்ஜெட் செக்மெண்ட்டில் 2 BHK வேணுமா அதுவும் இருக்குது, மிட் ரேஞ்சில் 2 BHK வேணுமா அதுவும் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா SBM டெவலப்பர்ஸ். ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரக்டாக பில்லினுடைய கான்டாக்ட் நம்பர். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களாகி நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராஜெக்டோட இன்னொரு ஹைலைட் என்னென்னா, இது கார்னர் பில்டிங்குங்க. கார்னர் பில்டிங்கில் பொதுவாக ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ் கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஹைலைட்ஸ் எல்லாமே நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இது மட்டும் இல்லாமல் ஹைலைட்ஸும் உள்ளே இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்க்ளூசிவ் ரீசேல் ப்ராப்பர்ட்டியும் சரி, இந்த ப்ராஜெக்ட்டும் சரி, நீங்கள் அதில் பார்த்துட்டே இருப்பீங்க. அதில் நான் கொஞ்சம் சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுவேன், அதனால் அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாது. இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை சவுத்தில் GST ரோட் கார்டரில் பல்லாவரம் குன்றத்தூர் ரோட் பெல்ட்டில் அனகாபுத்தூரில் இருக்குங்க. ஏர்போர்ட்டுக்கு நியர்பையில் வரும். கரெக்டாக அனகாபுத்தூர் பாரதிதாசன் ஸ்ட்ரீட்டில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. ஒன் சைட் பாரதிதாசன் ஸ்ட்ரீட், இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கம்பர் ஸ்ட்ரீட். வீடியோ நீங்கள் பார்க்க முடியும், நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்குது. அதே மாதிரி முழுக்க புதுசாக டெவலப்பான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருந்தது. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நியர்பையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷனுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு வாட்டி அதையும் கோத்ரூ பண்ணி பார்த்துக்கலாம். நியர்பையில் ஸ்ரீ சங்கரா வித்யாலயா ஸ்கூல் இருக்குங்க. வேல்ஸ் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. சங்கரா குளோபல் ஸ்கூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேலம்மாள் போதி கேம்பஸ் பஸ் இப்போ தான் இந்த சைட் ரோட்லேயே போச்சுங்க. ஒமேகா ஸ்கூல் இருக்குது, பீசானட் ஸ்கூல் இருக்குது, மவுண்ட் லிட்ரான்னு சொல்லிட்டு இப்போ கூட ஒரு ஸ்கூல் பஸ் போச்சு. இந்த வீடு இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்லேயே உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நிறைய ஸ்கூல் பஸ் போச்சு. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மிஸ் ஆயிடுச்சு. நான் கூட சரி ஸ்கூல் பஸ் தான் ட்ராப் பண்ணிவிட்டு திருப்பி போகிறாங்க போல் அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலாக இது வந்து ஸ்கூல் பஸ் மாதிரி தான். ஸ்கூல் காரு பிக்கப் பண்ணிவிட்டு குழந்தைகளை ட்ராப் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்காங்க. நீங்கள் ரேடியல் ரோட் கடையில் ஐடியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, குன்றத்தூரில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, திருமுடிவாக்கம் சிப்கார்ட்டில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, அதை குன்றத்தூர்னா திருமுடிவாக்கம் தான் அப்படி சொல்லியிருந்தேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். ப்ராஜெக்ட் பேர் SBM டெவலப்பர்ஸனுடைய ப்ராஜெக்ட் பேர் ரூபி. டோட்டல் 3000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ். உங்களுக்கு சில்ட்டில் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அதோட 2 ஷாப் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 3 BHK இருக்குது. செகண்ட் அண்ட் தேர்ட் ஃப்ளோரில் டிப்பிக்கலாக 3 2 BHK இருக்குது. சைஸ் ரேஞ்சஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 5 வேரியன்ட் இருக்குங்க. 1308 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 3 BHK இருக்குது. இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷன். இது மட்டும் இல்லாமல் 1338 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்லையும் இன்னொரு 3 BHK 3 டாய்லெட் இதுக்கு அப்படியே அட்ஜசண்டாக பக்கத்தில் இருக்கும். டிப்பிக்கல் 2 BHK சொல்லியிருந்தேன் இல்லையா, மொத்தம் 3 வேரியண்ட்டில் 2 BHKs அவைலபிள் இருக்குது. 786 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒன்று, 891 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒன்று, 910 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒன்று. ஃபேஸிங்கை பொறுத்த வரைக்கும் நார்த், சவுத், ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வருதுங்க. நான் உள்ளே போய்ட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ட்ரி ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய என்ட்ரி. உங்களுக்கு என்ட்ரியில் மெயின் கேட் கொடுத்துருக்காங்க. ஒரு ரேம்ப் இருக்குது. சில்ட்டில் உங்களுக்கு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பார்க்கிங் டைல்ஸ் இருக்குது. சுற்றி செட் பேக் விட்டுருக்காங்க. இது கார்னர் ப்ராப்பர்ட்டி அப்படின்றதுனால உங்களுக்கு வென்டிலேஷன் வைஸில் 2 சைடுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பார்க்கிங் வைஸ்லையும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் போர்வெல்லுங்க. மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி சம்பும் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டுக்குமே 3 ஃபேஸ் லைன் கொடுத்துருக்காங்க. வேஸ்ட் டிஸ்போசலை பொறுத்த வரைக்கும் செப்டிக் டேங்க் இருக்குது. கவர்மெண்ட் சைடில் இப்போ தான் ஃபுல்லாகவே இங்கே அண்டர் கிரவுண்ட் சீவேஜ் லைன் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதனால் ஃபியூச்சரில் உங்களுக்கு கனெக்டிவிட்டி கிடச்சிரும், அதாவது வேஸ்ட் டிஸ்போசலுக்கு. லாபிக்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரில் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்டி லெசஸில் இருக்குங்க. லிஃப்ட் ஃபைனல் ஸ்டேஜில் வந்துடும். அம்யூனிட்டிஸ் நம்ம அப்படியே எங்கேயே பார்க்கலாம்.
அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் லிஃப்ட் இருக்குது, கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது, சிசிடிவி கேமரா சர்வீலன்ஸ் கொடுத்துருக்காங்க, வீடியோ டோர் ஃபோன் கொடுக்குறாங்க, ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவல் வந்து லேண்ட் ஆன உடனே ஒரு ஃப்ளோருக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 வீடுங்க, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று. இப்போ நம்ம ரைட்டில் இருக்கிற ஃப்ரண்ட் ஃபேசிங் போர்ஷன் தான் பார்க்க போகிறோம். 2 போர்ஷனுக்கு சென்டரில் லிஃப்ட் இருக்குது, உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. சவுத் ஃபேசிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் கம் டைனிங் இருக்குங்க. ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க, டிவி யூனிட் இருக்குது, வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நல்ல வெளிச்சமாக இருக்குது. அங்கே நில்லுங்க, லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டேன், நீங்கள் பாருங்கள் நல்ல ஒரு வியூ இருக்கா. இது கார்னர் பில்டிங் அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த பெட்ரூம்ஸ்லையும் பால்கனி கொடுத்து அங்கேருந்தும் வென்டிலேஷனுக்கு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடு 1308 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3 BHK 3 டாய்லெட் ஃப்ளாட்டுங்க. அந்த ஹைலைட்ஸ் ஃப்ரண்ட்டில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் ஒரு முக்கியமான ஹைலைட் விட்டு போயிடுச்சு. என்னன்னா யூடிஎஸ் 39% யூடிஎஸ்ங்க. ஒரு லோரைஸ் அப்பார்ட்மெண்ட் நல்ல ஒரு யூடிஎஸ் வேல்யூவோட கம்மி நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்கிற மாதிரி லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பேசிக் கம்யூனிட்டிஸாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். இப்போ நம்ம அப்படியே 1 by 1 பார்த்துலாம். இந்த லிவிங் கம் டைனிங்கில் டிவி யூனிட் இருக்குது, ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. இது நீங்கள் வந்ததுக்கப்புறம் இதுக்கு மட்டும் அடிஷ்னல் ஃபால் சீலிங் அடிஷ்னல் டிவி யூனிட் அடிஷ்னல் அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த வீடு தான் உங்களுக்கு. அதே மாதிரி ஃப்ரண்ட் ஃபேசிங் பால்கனி ஹேண்டில் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க, வித் கிளாஸோடு இருக்குது. இங்கேயும் அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு இருக்குது, நீங்கள் பார்க்க முடியும். SBM டெவலப்பர்ஸ் அஃபோர்டபுள் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபார் சேல் ரெடி டு ஆக்குபை. அதில் கூட கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அந்த நம்பர் கூட ஸ்க்ரீனில் இருக்கலாம். நீங்கள் இல்லை அவங்களோட வேறு மார்க்கெட்டிங் நம்பர் கூட கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் தள்ளி ஒரு விநாயகர் கோயில் இருக்கார். அப்புறம் வந்து ஆத்விக் கிளினிக், ஒரு பக்கத்தில் ஒரு கிளினிக் இருக்குங்க, டாக்டர் பிரபா மேம் அவங்க டாக்டர் பக்கத்துலேயே, ஜஸ்ட் 2வது ப்ராப்பர்ட்டி. சூப்பர். அதே மாதிரி முக்கியமானது, இந்த பால்கனிலேயே உங்களுக்கு மழை தண்ணி படாமல் இருக்கிற மாதிரி பிரிக் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வாஷ் ஏரியா இருக்குது, வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே இன்புட்ஸ் அவுட்புட்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தோம் இல்லையா, உள்ளே வந்த உடனே ரைட் ஹேண்ட் சைடில் கிச்சன் இருக்குது. கிச்சன் ஸ்லாபில் கிரனைட் கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கிரனைட் கலர் நல்லா இருந்தது, பொதுவாக பிளாக் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு ஒயிட் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் UPVC விண்டோ வித்துக்கிட்டோட கொடுத்துருக்காங்க, கொசு உலையோடு இருக்குது, செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது, சிங்க் கொடுத்துருக்காங்க, பேரியோர் பிராண்டில் டேப்ஸோடு இருக்குது. பொதுவாக இந்த வீடு வந்து செமி ஃபர்னிஷ்ட் அப்படின்றதில் வெறும் ஃபால் சீலிங் டிவி யூனிட்டை பண்ணிவிட்டு செமி ஃபினிஷ்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து மாடுலர் கிச்சனுக்கு வந்து செலவு அதிகமாகும். நான் கூட அது வந்து பார்க்கும்பொழுது மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, இது மட்டும் தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி தான் வந்தேன். பட் மாடுலர் கிச்சனும் பில்டர் பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு பட்ஜெட்லேயும் வந்து ஒரே பட்ஜெட்டாக அடங்கிடும், அதே நேரத்தில் உங்களுக்கு டைம் சேவிங்காகவும் இருக்கும். இந்த டிவி யூனிட்டுக்கு அப்படியே பேக் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு பூஜா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி நீங்கள் பூஜா இங்கே இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நீங்கள் எந்த வீடு பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, பூஜா ஸ்பேஸ் எந்த பிளானருமே டெடிக்கேட்டடாக பண்ணுறது கிடையாது. ஆனால் இந்த பூஜா ஸ்பேஸ் இருக்கிறதும் முக்கியமான ஹைலைட் தான். இந்த பூஜா ஸ்பேஸுக்கு பக்கத்தில் ஃபர்ஸ்ட் பெட்ரூம், 1 சைடு UPVC விண்டோ இல்லைங்க, உங்களுக்கு பால்கனியே கொடுத்துருக்காங்க. சைட் பால்கனி ஹேண்டில் எஸ்எஸ்ல இருக்குது, வித் கிளாஸோட கொடுத்துருக்காங்க. அதனால் வீடு நல்லா வெளிச்சமாக இருக்குது. இந்த பெட்ரூம் செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது, ரெண்டுமே கவர் பண்ணியிருக்கிறாங்க. நைட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. சுவிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு சல்சார் பிராண்டில் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத் இருக்குது. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேரியோர் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட், 7 feet வரைக்கும் வால் டைல்ஸ் இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. கார்னர் வந்து கிரானைட் சோப் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. UPVC வென்டிலேட்டர் இருக்குது. எப்படி நான் வந்து டோரை திறக்கிறதுக்கு முன்னாடியே பேரியோர் பிராண்டுன்னு சொன்னால் ஆரம்பத்திலேயே நான் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக கண்டினியூஸ் வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து உங்களுக்கு ஒரு காமன் பாத் இருக்குங்க. இந்த காமன் பாத்துக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இங்கே பேரியோர் பிராண்டில் ஒரு வாஷ் பேஷன் இருக்கு. இது காமன் பாத் இந்தியன் ஸ்டைல் க்ளாசெட் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே நான் சொல்லுவேன், ஒரு இந்தியன் இருக்கணும் ஒரு வெஸ்டர்ன் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஸ்டைல் க்ளாசெட் டேங்கோட இருக்குது. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸ் இருக்குது, வால் மிக்ஸ் கொடுத்துருக்காங்க. பேரியோர் பிராண்டில் வென்டிலேட்டர் இருக்குது. அந்த அட்டாச்சுக்கும் இதுக்கும் கண்டினியூஸ் வென்டிலேட்டர். இன்னொன்று இங்கே பாருங்கள், இந்த ஃபால் சீலிங் வந்து ஃபிஷ் டிசைனில் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு இதில் சொல்லணும்னா, இப்போ நான் வந்து ஜோசியர் வசந்தாவும் மாறிடலாம். என்ன ராசி? மீன ராசி படி இருக்குங்க. மீன ராசிக்காரங்களே, உங்களுக்கு இந்த ஆண்டு சொந்த வீடு வாங்கலான்னு இந்த சனி பயிற்சியில் ஏதாவது இருக்குன்னா இந்த வீடை வந்து பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன சொல்கிறான் பாருங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஆக்சுவலாக நான் ரிஷப ராசி. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் 1 சைடு UPVC விண்டோ வித் கில்லோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் ரெண்டுமே கவர் பண்ணியிருக்காங்க. நைட் லேம்ப் இருக்குது. இந்த பெட்ரூமில் ஒரு ஆஃப் செட்டிங், இந்த ஆஃப் செட்டில் வாஷ் பேஷன் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத் இருக்குது. பேரியோர் பிராண்டில் சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட், 7 feet வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி நல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. கிரானைட் பார்ட்டிஷன், இதில் கடப்பாக்கல் பார்ட்டிஷன்.
இந்த கிச்சன் என்ட்ரிக்கு அப்படியே பக்கத்தில் இது தேர்ட் பெட்ரூம், ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. பீசானத் பப்ளிக் ஸ்கூல் பஸ் போச்சு. இந்த தேர்ட் பெட்ரூமில் செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சுங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் 6600 rupees. இது பேசிக் காஸ்ட்டுங்க. அடிஷனலாக கார் பார்க்கிங், இபி ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். உங்களோட சிவில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்கில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. மற்ற சைஸ் வேரியன்ட்லேயும் வீடு அவைலபிள் இருக்குது. இப்போ நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். அதனால தான் நான் வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட் சொல்லிட்டு உங்களுக்கு கால்குலேட் பண்ண ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடியினுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அப்படி மேலே போகலாம். செகண்ட் ஃப்ளோரில் வந்து லேண்ட் ஆன உடனே மொத்தம் 3 போர்ஷன் இருக்குங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் ஃப்ளோர் டிபிக்கல் தான். 3 வேரியன்ட் 3 BHKs இங்கே அவைலபிள் இருக்குது. நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம பார்க்க போகிறது மினிமம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு 2 BHK. அதுக்கு முன்னாடி என்னென்ன சைஸ் அவைலபிள் இருக்குன்னு என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம கீழே பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி கொஞ்சம் டிபிக்கலாக இருக்கக்கூடிய 2 BHK செகண்ட் ஃப்ளோரில் சவுத் ஃபேசிங்கில் அவைலபிள் இருக்குது. 910 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. UDS 39%. ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி செகண்ட் லெவல் வந்து லேண்ட் ஆன உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பேக் சைடில் இருக்கக்கூடிய 2 BHK 891 ஸ்கொயர் ஃபீட்டு நார்த் ஃபேசிங் அமைஞ்சிருக்கு. இது செகண்ட் ஃப்ளோரில் சோல்ட் அவுட், தேர்ட் ஃப்ளோரில் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிற யூனிட்டை பார்த்துலாம். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 786 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க. ஈஸ்ட் ஃபேசிங்கில் அமைஞ்சிருக்கு. கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே லிவிங் கம் டைனிங் இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீடை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பொதுவாக 2 BHK அதுவும் பட்ஜெட் செக்மெண்ட்டில் சின்ன சைஸில் இருக்கக்கூடிய வேரியண்ட்னா ஒரு கிராம்ப்டாக இருக்கும், வெளிச்சமாக இருக்காது. ஏன்னா பட்ஜெட்டில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு சென்டரில் மாட்டிக்கும், வென்டிலேஷன் இல்லாத மாதிரி இருக்கும். இது கார்னர் பில்டிங்காக இருக்குது அப்படின்றதுனால நல்ல ஒரு வெளிச்சமாக அமைப்பாக இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வீடு அமைஞ்சிருக்கு. ஃப்ரண்ட்டில் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே லிவிங் கம் டைனிங் இருக்குது. ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு சைட் பால்கனி இருக்குது. ஆண்ட்ரில் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. வித் கிளாஸோடு இருக்குது. இந்த பால்கனிலே உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபயர் பேனலில் டேப் இருக்குது. இன்புட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் ஒரு அந்த பேம்பு ஸ்டிக் கர்டன்ஸ் போட்டு கூட நீங்கள் ரெயின்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப பக்கங்க. ஏர்போர்ட் பக்கத்துலலாம் ஃப்ளாட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். பல்லாவரம் குன்றத்தூர் டெவலப் ஆகுது, அதை வச்சு தான். இந்த லிவிங் கம் டைனிங்லேருந்து லாஸ்ட் ரைட்டில் இது கிச்சன் ஸ்லாபில் உங்களுக்கு கிரானைட் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஸ்டவ் ஏரியா கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. 1 சைடு யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த கிச்சனுக்கு சிங்க் இருக்குது. பேரியர் டேப்போட. இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ்க்கும் பால்கனி இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் வென்டிலேஷன் அதுவும் இருக்குது. ஹார்பிக் கிளினிக். இங்கே வந்து நம்ம அந்த பெட்ரூமினுடைய விண்டோஸ் இருக்குது. லிவிங்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் இது ஃபஸ்ட் பெட்ரூம், 1 சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த லாஃப்ட்டுக்கு மேலே இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷனும் இருக்குது. நைட் லேம்ப் இருக்குது. ஆக்சுவலாக ஏசி போடுற பர்பஸ்க்கு நீங்கள் இந்த பெட்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிவி ப்ரொவிஷன் வால் இருக்கு இல்லையா, அதாவது மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு டிவி ப்ரொவிஷன் வால் கொடுத்துருக்காங்க. இந்த வாலுக்கு அப்படியே பேக் சைடில் காமன் பாத் இருக்குது. இந்தியன் ஸ்டைல் க்ளாசெட்டில் 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. வால் மிக்ஸ் வாஷ் பேஷன் வந்துடும். வால் மிக்ஸ் இருக்குது. வாஷ் பேஷன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஓடிஎஸ் வென்டிலேஷன் இருக்குது. அதே மாதிரி இந்த போர்ஷனுக்கு ஆப்போசிட்டில் இங்கே வாங்க. இந்த போர்ஷனுக்கு ஆப்போசிட்டில் எந்த ஒரு போர்ஷனும் இல்லை. இந்த டைனிங்லேருந்து இது செகண்ட் பெட்ரூம், 1 சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத் இருக்குது. உங்களுக்கு டோர்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நல்ல ஒரு ஸ்கொயர் சைஸில் இந்த அட்டாச் பாத் இருக்குது. ஆக்சுவலாக ஃப்ளோர் டைல்ஸ் இந்த அட்டாச் பாத்தில் நல்லா சொரசொரப்பாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சுங்க. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் 6600 rupees. இது பேசிக் காஸ்ட். அடிஷ்னலாக கார் பார்க்கிங், இபி ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண போகிறீங்க. எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். நான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இருக்கக்கூடிய சைஸ் அதோட ஸ்கொயர் ஃபீட் ரேட்டை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எல்லாத்தோட ஆல் இன்க்ளூசிவ் ரேட்டும் சொன்னோன்னா ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குங்க. நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சைட் விசிட் வந்து கூட பாருங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் நம்ம பல்லாவரம் குன்றத்தூர் ஒரு கடை ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ஃப்ளாட்ஸை வந்து பார்த்துட்டு முடிவு எடுக்கிறது கொஞ்சம் நல்லது. வீடும் உங்களுக்கு நல்லா பிளான் பண்ணியிருக்கிறாங்க. கார்னர் பில்டிங், வென்டிலேஷனாக இருக்கிறது, உங்களுக்கு செமி ஃபர்னிஷ்டாக கொடுக்குறது, இதெல்லாம் வந்து மற்ற இதை பார்க்கும்பொழுது இது நான் டிஃப்ரெண்ட்டாக கவனிக்கிறேன். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டுக்குள்ள இன்ஜினியர் வசந்த். டாட்டா, பை பாய்.